நமது ஆண்டு விழாவினுடைய முக்கிய நிகழ்வான நால்வர் திருநீதி விழா சிவபெருமான் பெருமன் கருணையினாலும் உங்கள் அனைவருடைய அன்பும் ஆதரவினாலும் மிக சிறப்பாக நடைபெற்றது. அடுத்ததாக ஒவ்வொரு வருடமும் சமாளம் என்ற அளவு சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளையின் சார்பில் ஒவ்வொரு நூலை வெளியிட்டுக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே சிறப்பாக இந்த வருடம் அகத்தியர் தேவாலயத்திற்கு இந்த நூலை நமது சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பில் இங்கே வெளியிட்டுள்ளோம். அதனை இப்பொழுது கைலை துரைசாமி ஐயா அவர்கள் வெளியிட எல்.கே. கணேசன் ஐயா அவர்கள் அதனை பெற்றுக் கொள்வார்கள். கைலை துரைசாமி ஐயா அந்த நூலை வெளியிட்டு சில வார்த்தைகள் பேச வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. சிவாய திருச்சிற்றம்பலம். நம்முடைய சமயத்தை காக்க வேண்டிய சமயம் இது. இந்த நேரத்தில் நாம் காக்கவில்லை என்றால் பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனமில்லை. சிவாலயங்களிலே கலிவிருந்து நடத்துவதற்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த முயற்சியிலே பலர் இறங்கி இருக்கிறார்கள். சிவாலயங்களிலே நடத்திவிட்டால் அவ்வளோ முடிவு கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஆக அதை நாம் அனுமதிக்கக்கூடாது. அதை அனுமதிக்கின்ற அளவுக்கு இந்த நிலை வந்துவிட்டது. ஆக நாம் சில காரியங்களை நாம் உடனடியாக செய்து ஆக வேண்டும். ஒன்று, நாம் இந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். நம் கடவுள் யார், நம் தலைவன் யார், நம் பிறகு எதற்காக பிறந்திருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும், அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். நம்முடைய சமயத்தின் சின்னங்கள் என்ன, நம்முடைய ஒரு சிவனடியார், ஒரு சிவபெருமான், நால்வர் பெருமக்கள் நமக்கு அப்படியே வாழ்ந்து காட்டுகின்றார்கள். சிவபெருமான் திருநீர் பூசி காட்டினார். சிவபெருமான் எதுக்கு திருநீர் பூசணும்? நம்ம திருநீர் பூசுறோம் சிவன் அருள் கிடைக்கணும்னு சொல்லி. சிவன் எதுக்கு திருநீர் பூசணும்? யாராவது யோசிச்சிங்களா அதை பற்றி? சிவன் திருநீர் பூசி என்ன பண்ண போறாரு? யார்கிட்ட எதை வாங்க போறாரு? அதாவது நல்லது நடக்கணுமா, இல்லை கெட்டது நடக்கக்கூடாது, குடும்பத்தில் எல்லாம் சுவிச்சமா இருக்கணும்னு சொல்லி திருநீர் பூசுறாரு. சிவபெருமான் திருநீர் பூசுவது எதற்கு என்று நம்ம யோசிச்சதே கிடையாது. சிவபெருமான் திருநீர் பூசுவது அவரை பார்த்து நம்மளாம் பூசணும் அப்படிங்கிறதுக்காக பூசுறாரு. எத்தனை பேர் நெற்றியில திருநீர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்ற சமயத்தினர் அவங்களுடைய அடையாளங்களை அணிந்து கொள்வதில்லை, வெட்டப்படுவதில்லை, கூச்சப்படுவதில்லை, பெருமை கொள்கிறார். நான் நம்முடைய சமய சின்னத்தை அணிவதற்கு சின்னதாக எடுத்து அதற்கு வச்சு அப்புறம் மேலே தொடச்சு கீழே தொடச்சு சைடில் தொடச்சு வச்சதை அணிஞ்சு போய் திரும்ப அப்புறம் சின்னதாக எடுத்து அது என்னவோ மந்திரம் சொல்றாங்க போட்டுருக்குன்னு நினைச்சிட்டு தான் மந்திரம் இல்லை, சின்னதாக வைக்கிறதுக்காக அப்படி இந்த கண்ணில் 2 விரல் வச்சு இதை நேராக வச்சு இப்படி ஆட்டி அப்படி வச்சாக்கு சின்னதாகும். அப்படி நம்ம இந்த சமய சின்னத்தை அணிந்து கொண்டிருப்பதால் தான் நம் சமயம் என்ன, நம் தலைவன் யார் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஆக மாதா பிதா குரு தெய்வம் என்பது போல முதலில் உள்ள உயிர் அறிவது மாதாவை, பிறகு மாதா குருவை மாதா பிதாவை காட்டுவார்கள். மாதாவும் பிதாவும் சேர்ந்து குரு. நமக்கெல்லாம் குரு யார் அப்படின்னாக்க நமக்கே தெரியாது. யார் நம்முடைய குருநாதர்? நால்வர் ஒற்றால் நம் உயிர் துணையே. நால்வருடைய திருவடிதான் நம்முடைய உயிருக்கு துணை, நம்முடைய உடலுக்கு துணை. 1000 பேர் இருக்கலாம். இந்த இடத்துக்கு எப்படி வருகிறது என்று தெரிய வேண்டும் என்றால் கூகுள் மேப் இருக்கு, ஃபோன் பண்ணி கேட்கலாம், பஸ் ஸ்டாண்டில் கேட்கலாம். எத்தனையோ 1000 வழிகள் இருக்கின்றது. இந்த உயிர் உடலை விட்டு பிரியும் பொழுது இது எங்கே போகும், எப்படி போகும், எவ்வாறு போகும், எந்த ராக்கெட்ல போகுமா, இந்த மாதிரி உயிருக்கு துணை இருக்கின்றவர்கள் இந்த 4 வரை. அவர்களுடைய திருவடி, இவர்கள் தான் நமக்கு குரு. மாதா பிதா குரு தெய்வம். இந்த தெய்வத்தை அறிமுகப்படுத்துகின்றவர்கள் இந்த குருநாதர்கள். ஆக இவர்களுக்கு நாம் விழா எடுக்க வேண்டும். இவர்கள் மொத்த வாழ்க்கையையும், இவர்களுடைய இந்த பிரபஞ்சத்திலே இவர்கள் பிறந்தது உங்களுக்கும் எனக்காகவும் மட்டுமே. யாரும் குடும்பம் நடத்தணும் உங்களுடைய ஆளுநர்
இவர்கள்தான் நமக்கு குரு. மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த தெய்வத்தை அறிமுகப்படுத்துகின்றவர்கள் இந்த குருநாதர்கள். ஆக இவர்களுக்கு நாம் விழா எடுக்க வேண்டும். இவர்கள் மொத்த வாழ்க்கையையும், இவர்களுடைய இந்த பிரபஞ்சத்திலே இவர்கள் பிறந்தது உங்களுக்கும் எனக்காகவும் மட்டுமே. யாரும் குடும்பம் நடத்தணும், ஆம்பளை பிள்ளையாக பெற்றுக்கணும், அவனுக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். ஏன்னா பொம்பளை பிள்ளை பிறந்தாக்க ரொம்ப கஷ்டம் பாருங்கள். ஒரு வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்க தான் அப்பா அம்மாவை பார்த்துக்குது. ஆனால் பிறக்கிறது மட்டும் பரம்பரைக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறோம். அப்படி பார்த்தால் திருஞான சம்பந்தர் என்ன செய்தார், அவருடைய தொழில் என்ன, அவருடைய நேரத்தை என்ன செய்தார், அவருடைய வாழ்க்கை முழுவதையும் நமக்காக வீணாக்கினார். உங்களுக்காகவும் எனக்காகவும். எப்படியாவது இந்த உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக காலம் முழுவதும் திருமுறைகளை பாடினார். சாகும்போதும் பாடினார். சாவு மணி அடித்து விட்டாச்சு, அடுத்த 5 நிமிஷத்தில் சாக போறாருன்னு அவருக்கே தெரியும், அப்பவும் பாடினார். என்ன பாட்டு பாடினார் தெரியாது நமக்கு. காதலாகி பாடுங்க. காதலாகி கசிந்து நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் 4 மெய்ப்பொருளாவது. வேதம் 4 நாம் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் இல்லை. சமஸ்கிருதத்தில் இருக்குது. சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களே அதை பார்த்ததில்லை, பார்த்தவங்க படித்ததில்லை, படித்தவங்களுக்கு புரிஞ்சதில்லை, புரிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுறதில்லை. நம்ம என்னங்க பண்ணுறது, நமக்கு தமிழ் தானே தெரியும் அப்படின்னா அந்த 4 வேதங்களின் மெய்ப்பொருள், கருப்பொருளாகிறது இந்த நமச்சிவாய என்பதே. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நமச்சிவாயவே. நம் நாதனின் நாமம் நமச்சிவாயவே. என் பெயர் கைலை துரைசாமி, இவர் பெயர் நமச்சிவாய். நமச்சிவாய் நம் சாமி பெயர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கு பாருங்க. அந்த உரிமையை கொடுத்துருக்கிறார் அவர். நாதன் நாமம் நமச்சிவாயவே. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட்டாலும் 80 வயது கிழவனை அது மிதந்து வந்து கரையேறி குப்பத்தில் கரையேறுறது எப்படி ஏறினாருன்னு அவரே சொல்லியிருக்கிறார். வேற யாரும் சொல்லி நம்ம கேட்க வேண்டாம். அவரே சொன்னார், நான் எப்படி கரையேறினேன் என்றால் இதை சொல்லி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட இந்த நமச்சிவாயங்கிறது நம்ம வீட்டில் இருக்குதா? எல்லார் இல்லத்திலும் இருக்குதா? எல்லாருடைய கடைகளிலும் இருக்குதா? எல்லாருடைய கண்ணாடியில் இருக்குதா? என்னுடைய டிவியில் இருக்குதா? 1 கோடி ஸ்டிக்கர் இது போல் அடித்து தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, கடைக்கு கடை, பெட்டிக்கு பெட்டி, பர்ஸுக்கு பர்ஸு ஒட்டி கொண்டு இருக்கின்றோம். இந்த 4வருடைய படங்களை சிறிய படங்கள், பெரிய படங்கள் என்று நாம் எல்லோருக்கும் அறிவித்து கொண்டிருக்கின்றோம். ஆக ஒரு திருநீறு, உருத்திராக்கம், நமச்சிவாயம் என்கின்ற 5 எழுத்து மந்திரம், இவைதான் நமக்கு அடையாளங்கள். இந்த அடையாளங்களை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த அடையாளங்களை நமக்கு அருளிய அருளாளர்களை நாம் வணங்க வேண்டும். அவர்கள் சொன்ன வழியில் நாம் நிற்க வேண்டும். திருநாவுக்கரசர் மொத்த வாழ்க்கையையும் நமக்காக கொடுத்தார். திருநீர் அணிந்ததிலிருந்து இறக்கும் வரையில், முதல்ல ஆட்கொள்ளப்பட்டதிலிருந்து 2வது ஆட்கொள்ளப்பட்ட வரைக்கும் என்ன பண்ணினார் என்றால் திருமுறைகளை பாடினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு கடைசியாக 2வது, ஃபர்ஸ்ட் ஆட்கொள்ளல், செகண்ட் ஆட்கொள்ளல், 2க்கு நடுவில் என்ன பண்ணார்? திருமுறை பாடினார். மாணிக்க வாசகரை முதல்ல திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டார், அடுத்து தில்லையில் ஆட்கொண்டார், நடுவில் என்ன பண்ணினார்? திருமுறைகளை பாடினார். ஆக தன்னுடைய வாழ்நாளை திருமுறைகளை பாடுவதற்காகவே வந்த ஒரு 4வர். அவர்கள் பாடிய பாடல்களில் ஒரு 5 பாடல்களை பாடலைன்னா ஷேம், வெக்கக்கேடு. யார் பாடுவாங்க? நம்ம பாடலைன்னா. நம்ம பாடலைன்னா யார் பாடுவாங்க? நம்ம பிள்ளை யார் வளர்ப்பாங்க? நம்ம பிள்ளை யார் வளர்ப்பாங்க? நம்ம அப்பா அம்மாவை யார் பார்த்துக்குவாங்க? நம்ம சமயத்தை யார் பார்த்துக்குவாங்க? நம்ம தலைவர்கள் வாழ்நாளே கொடுத்து பாடின பாட்டு 18,500 பாட்டில் 5 பாட்டு பாட முடியலைன்னா தூக்கு மாட்டிக்கலாம். மற்ற மதங்களில் 5 முறை தினந்தோறும் வழிபாடு செய்யலைன்னா மதத்தில் நீக்கிடுவாங்க. ஏன் 5 பாட்டை 1.5 நிமிஷம் ஆகும். 1.5 நிமிஷம் 5 பாட்டு பாட முடியலைன்னா அப்புறம் எதுக்கு பிறந்திருக்கோம்? நம்ம மிகப்பெரிய எழுச்சி எழ வேண்டும். ஒவ்வொருவரும் இதை உணர வேண்டும். மற்றவர்களுக்கும் இதை சொல்ல வேண்டும். அனைவரும் இதை ஃபாலோ பண்ண வேண்டும். நமச்சிவாய என்கின்ற எழுத்து இல்லை என்றால் அந்த இடத்துல தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் இதை எடுத்து சென்றால் தான் இப்போ இருக்கின்ற ஒரு தீவினைகளிலிருந்து நாம் மீள வேண்டும். டிவியை ஆன் பண்ணால் கொலை, திருட்டு, அது இது அதுதான் வந்துக்கிட்டு இருக்கு. இது நமச்சிவாயங்கிறது பரவ 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 என்ன ஆகும்? ஐயா சரவணன் ஐயா, வாழ்க அந்தனர் பாடுங்க.
வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வெல்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க. எல்லா எங்கே பார்த்தாலும் அரண் நாமம் எது? இதுதான் நாதன் நாமம். எங்கே பார்த்தாலும் அரண் நாமமே சூழ்க. நீங்கள் மற்றவங்களெல்லாம் நீங்கள் மாற்றி இங்கே கொண்டு வர வேண்டாம், இங்கே இருக்கிற இடத்துல நம்ம ஒட்டிக்கிட்டாலே போகிறோம். ஆக இந்த நமச்சிவாய என்பது எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். பஞ்சபுராணங்களை அனைவரும் பாட வேண்டும், திருமுறைகளை பாட வேண்டும், திருவாசகத்தை எழுத வேண்டும். எத்தனையோ வழிகள் இருக்கின்றது இறைவனுடைய திருவடியை நாம் அடைவதற்கு. இது போன்ற விழாக்கள் அடிக்கடி நடக்க வேண்டும். இங்கே இருக்கின்றவர்கள், மற்ற சிறிய ஊர்களைச் சேர்ந்தவர்கள், சுற்று வட்டாரத்தில் இருக்கின்றவர்கள், உங்கள் ஊரிலும் இது போன்ற விழாவை நடத்த வேண்டும். இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ நைட்டு இந்த விழா முடிச்சுட்டு நாங்கள் திருச்சியில், நாளை காலையில் திருச்சியில் விழா, நால்வர் விழானே என்னன்னே தெரியாத காலம் போய் இப்போ நாளுக்கு நாள் நால்வர் விழாவாயிடுச்சு. இன்றைக்கி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விழா, நாளைக்கு திருச்சி மாவட்டம் தீரன் நகரில் விழா, போன வாரம் திருக்காட்டுப்பள்ளியில் விழா, அதுக்கு முந்தின வாரம் பொன்னமராவதியில் விழா, தினந்தோறும் நால்வர் விழா வரப்போகின்றது. நம்மளுடைய பங்களிப்பு என்ன? சும்மா வேடிக்கை தானா? இல்லை நம்ம ஏதாவது பண்ணலாமா? ராமர் பாலம் கட்டுறாரு, அணில் என்ன பண்ணிச்சு? ஏதோ கட்டிட்டு போகிறானுங்க, நமக்கு என்ன அப்படின்னு இல்லையே. அது ஓரளவு அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தன்னால் இயன்ற அளவு ஒரு மண்ணை கொண்டு வந்து சேர்த்தது. ஆனால் மண்ணைத்தான் அணில் சேர்த்தது. ராமர் பாலத்தை எப்போது எவன் பேசினாலும் அணிலை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். அணிலை விட்டு ராமர் பாலத்தை பேச முடியாது. ஆக யார் எவ்வளவு பெரிய பணியை செய்தாலும் நாம் செய்கின்ற ஒரு சிறு பணி வரலாற்றில் நிச்சயமாக வரும். அதை செய்ய வேண்டியது நம்முடைய அடிப்படை தார்மீக கடமை. ஆப்ஷன் கிடையாது, வேணுமா வேண்டாமா கிடையாது, பிடிச்சா வச்சுக்கலாம், பிடிக்கலன்னா விட்டுறலாம், அப்படி கிடையாது. தாலி கட்டின மாதிரி இது, வாழ்ந்து தான் ஆகணும். ஆக ஒவ்வொருவரும் இதை கொஞ்சம் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய சமயத்தை நாம் முதலில் அது நடக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அதில் நடத்த வேண்டும். நமக்கு தெரிந்த மற்றவர்களையும் மற்ற குழந்தைகளையும் நடக்க வேண்டும், நடப்பிக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்ங்கிறது அதுதான். அந்த பாட்டு எப்போ வரும், வீட்டுக்கு போகலாம் அப்படி கிடையாது. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படின்னா பைய எடுக்கலாம் அப்படின்னு கிடையாது. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்னு சொல்லும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன? கோயந்தாவா? என்ன ஒரு ஸ்டிக்கர் 25 பைசா, இது அடித்து நம்மளால் ஒட்ட முடியாது. மற்ற சமயங்களிலே அவங்களுடைய ஏர்னிங்கில் இவ்வளோ கொடுக்கணும்னு இருக்கு. ஒரு சமயத்தில் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்தால் அதில் 2.5% சமய வளர்ச்சிக்கு கொடுக்க வேண்டும், அப்படி இருக்கு. இன்னொரு சமயத்தில் 10 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய் நீங்கள் அந்த சமயத்துக்கே கொடுக்கணும். நம்ம எதையும் கொடுக்க வேண்டாம், இருக்கிறத ஃபாலோ பண்ணால் போகிறோம். நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொல்லிக்கொண்டும் நால்வர் விழா எடுப்பவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டும், நால்வர் யார், ஊரில் பல சாமி பார்த்துருக்குறாங்க, முருகன் சாமி, விநாயகர் சாமி, அம்மன் சாமி, சிவன் சாமியே பார்த்துருக்குறாங்க. இந்த சாமி போகும்போது நீ கடைவீதியில் நான் சில இடங்களில் பார்த்துக்கிட்டு வந்தேன், இது என்ன புது சாமியாக இருக்குது, இது என்ன சாமின்னு கேட்டாங்க. இது நால்வர் சாமி அப்படின்னா, இது என்ன நால்வர் சாமி புதுசாக இருக்கே, பரவாயில்ல, பட்டுக்கோட்டையில் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி விழா நடத்துறதுக்கு பலன் கிடைத்து விட்டது. இது என்ன சாமி, நால்வர் சாமின்னா என்னன்னு கேட்டுட்டாங்களே, அதுவே ஒரு பெரிய சாதனை தானே. ஸோ இந்த ஆண்டு கேட்டதோடு இல்லாமல் அடுத்த ஆண்டு அவர்களும் கலந்து கொள்ளுகின்ற அளவுக்கு நாம் களப்பணி செய்ய வேண்டும். சும்மா விசிட்டர் மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருந்தோன்னா பத்தாது, ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யணும். அப்படி செய்தால் மற்றவர்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது, நம் பரம்பரைக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது, இந்த உலகத்துக்கு நல்லது. இந்த பட்டுக்கோட்டை சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையிலே எல்லோரும் இணைந்து இவ்வளவு பெரிய விழாவை நடத்தி இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வெற்றி உங்களால் தான் ஆனது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பாக வாழ்த்துரை வழங்குவார்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னுடைய உரைக்கு முன்பாக ஒருவரை நாங்கள் கௌரவிக்க விரும்புகின்றோம். எல்லாருக்கும் இந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்கு அறிமுகமானவர் தான். அவர் நிறைய அன்னதானங்கள் செய்து கொண்டிருக்காரு. இதை நான் சொல்கிறதுல ஒரு சூட்சுமம் இருக்குது. அடுத்தது, எங்களுடைய சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை தோன்றி 4 வருடங்கள் ஆகுது. இந்த 4 வருடங்கள் நாங்கள்
பல வகையிலும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு எங்களுக்கும் சிறப்பான துணையாக அவர் நிற்கிறாரு. அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் எங்களுடைய அறக்கட்டளையிலே அறங்காவலராக இருக்கிறார். அவருடைய பெயர் செஞ்சினா அம்மா அவர்கள். செஞ்சினா அம்மா அவர்கள் நாங்கள்லாம் அன்போடு ராம்கோ பாட்டின்னு அழைப்போம். ராம்கோ உரிமையாளர் திரு மாரிமுத்து ஐயா அவர்களுடைய தாயார். எனக்கு என்ன பிரியம் அப்படின்னு சொன்னால், சிவ வழிபாட்டில் சிறந்து நின்றால் சைவ நெறி வளர்வதற்கு துணையாக நின்றால் எல்லா வகையிலும் சிவபெருமான் வானுயர வளர்த்து காண்பிப்பான் என்பதற்கு ராம்கோ குடும்பமே ஒரு உதாரணம். கைதட்டுங்க எல்லாரும். ஐயா மேலே வாங்க. அவங்களுக்கு விழாவாரியாக பேச தெரியாது, அன்பு காட்ட தெரியும், அன்னதானம் செய்ய தெரியும். அம்மா வாங்க மேலே, மேலே வாங்க. அன்பு காட்ட தெரியும், அன்னதானம் செய்ய தெரியும். எந்த ஆன்மீக தொண்டுலையும் அவங்களுக்கு இணை அவங்க தான். அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் கூட மிகையாகாது. அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் எங்களுடைய சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளையின் கருத்தாகவும் நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இவர் நம்முடைய மாரிமுத்து ஐயா அவர்களை எங்களுடைய அறக்கட்டளையானது சைவ நெறி காவலர் என்று அறிவிக்கிறது. கைதட்டுகிறார். சைவ நெறி காவலர் திரு மாரிமுத்துன்னு நான் சொல்லுவேன். வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். அம்மாவுக்கு வாழ்த்து ஷேடோவில் நிற்கிது. சைவ நெறி காவலர் திரு மாரிமுத்து வாழ்க வாழ்க 3 தடவை சொல்லணும். மிகவும் நன்றி. ரொம்ப நன்றி. போடுங்க ஐயா, போடுங்க. அம்மாவுக்கு ஒன்று போடணும். அப்படியே கூட ஒன்று சார் சாவி இருக்குயா. எது பிடிக்கும்? மைக்கு பிடிக்கும். திறந்து எடுத்துட்டா பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு சூட்சுமை எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. பெருமான் நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாம் படைத்து காத்து செய்கின்ற பெருமான். ஆனால் அந்த பெருமானை விட உயர்ந்தவர், பெருமானை விட உயர்ந்தவராக பெருமானால் அறிவிக்கப்பட்டவர். பெருமானால் அறிவிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொன்னா, இருங்கம்மா எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, கையில மலையானே போற்றி போற்றி. போடுங்க ஐயா, போட்டில்ல. சரி, இனிமே கீழே போய் வாங்க. நம்ம எல்லாருக்கும் பெருமான் உயர்ந்தவர். பெருமான் என்ன சொல்றாரு? எனக்கு என்னுடைய அடியவர்கள் தான் உயர்ந்தவர். அப்ப பெருமான் தன்னுடைய அடியவர்களுக்கு சிவபெருமான் கொடுக்கின்ற இடத்தை வேற யாரும் கொடுக்கலங்க. அதைத்தான் நீங்க உணரணும். அப்ப சிவபெருமானை விட தன்னுடைய அடியார்களுக்கு நன்மை செய்கின்றவர் யாரும் இல்லை, எவரும் இல்லை. அவருக்கு ஈடு இணையா. அது என்னங்கய்யா அப்படி நீங்கள் ஒரு குருட்டடியாக சொல்கிறீங்க? எப்படி நாங்கள் நம்புறது? ஆதாரம் இல்லாமல் இருக்க எல்லா அடியார்களுக்கும் தெரியும். அந்த ஆதாரம் நினைவூட்டுறேன். மாணிக்க வாசகர் யார்? அவருடைய அடியார் தானே. மாணிக்க வாசகருக்கு தன்னோட இணைத்து கொண்டார். அடுத்தது திருப்பெருந்துறையில் சிவனுக்கு நடக்க வேண்டிய அத்தனை அலங்காரங்கத்திலேருந்து, அபிஷேகத்திலேருந்து, ஆராதனையிலேருந்து எல்லாமே மாணிக்க வாசகருக்கு நடக்கும்படியாக கட்டளை இடப்பட்டு அவ்வாறே நடந்து வருகிறது. அங்கே போகிறவங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கு என்னங்க அர்த்தம்? சிவபெருமான் தன்னுடைய அடியாராகிய மாணிக்க வாசகரை
உச்சத்தில் தூக்கி வச்சிட்டார். தெய்வ நிலைக்கு அவர் உயர்த்திட்டார். சரியா? 63 நாயன்மார்களில் ஏன் மாணிக்க வாசகர் வரல? பல பேர் பல கேள்வி. ஏன் அவர் தெய்வத்துக்கு ஈக்குவலாக போனதுனால 63 நாயன்மார்களில் அவர் வரவில்லை. இந்த 4 பெருமக்களில் அவர் திருவாசகம் இயற்றியதுனாலே அவர் 4 பெருமக்கள்லையும் ஒருத்தராக இருக்கிறார். அடுத்ததாக பட்டினத்தாருடைய சிஷ்யராக இருந்த பத்திரகிரியார் பட்டினத்தாருடைய சிஷ்யர். பட்டினத்தார் ஆசீர்வாதம் கொடுத்து அவரை அணைச்சித்தா அவரை சிஷ்யராக்கி ஒரு வாசலில் பட்டினத்தாரும் மறு வாசலில் பத்திரகிரியாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி இருந்த கட்டத்தில் சிவபெருமான் என்ன பண்ணார்? பத்திரகிரியாருக்கு முதலில் முக்தி கொடுத்துட்டார். அப்போ பட்டினத்தாருக்கு பெரிய வருத்தம் ஆயிடுச்சு. குரு நிலையிலிருந்து நான் உண்டாக்குன அவனுக்கு முக்தி, எனக்கு இல்லையா? பெருமானே, அடியார்கள் எல்லாம் சிவன்கிட்ட பேசுகிறாங்க, அவனும் பதில் சொல்லுவான். பெருமானே, நான் எதில் குறைஞ்சிட்டேன் பக்தியில்? என்னுடைய அடியவனுக்கு நீங்கள் முக்தி கொடுத்துட்டீங்க, எனக்கு ஏன் லேட் ஆகுது அப்படின்னு பட்டினத்தார் கேட்க பெருமான் அறிவித்தார். என்ன அறிவித்தார்? வருத்தப்படாதப்பா, உனக்கு அடியவன் அவன், நீ எனக்கு அடியவன். உனக்கு அடியவனாக இருந்து உனக்கு அவன் தொண்டு செய்ததினாலே அவன் உன்னை விட சிறந்து நின்றான். அப்போ என்னுடைய அடியவருக்கு அடியராக இருந்ததுனாலே அவர் முன்னாடி முக்தி கிடைக்கிட்ட அவருக்கு. உனக்கு இந்த பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு, பொறுமையாரு. எங்கே அடிக்கரும்பு உனக்கு இனிக்குதோ அப்போ உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு அறிவித்தார். கதை, பாட்டி கதையெல்லாம் இதை சொல்லுவோம். நம்ம சூட்சுமத்தை மட்டும் உணரணும். அடியவர் பட்டினத்தார், சிவனுக்கு அடியவர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த அடியவருக்கு தொண்டு செய்த அடியவருக்கு புண்ணியம்னா மேலே டபுள் படங்கு. சரிதான்? அப்போ அடியவருக்கு புண்ணியம், அடியவரான அந்த பத்திரகிரியாருக்கு புண்ணியம் அதிகமானதுனாலே முதலில் அவருக்கு மோட்சம் கிடைத்தது. நான் சொல்ல வந்த பாயிண்ட் அவ்வளோதான். அடியவர்கள் பெருமை சொல்லி மாளாது, அடியவர்கள் பெருமை சொல்லி மாளாது. அதை உண்மைத்தன்மை உடைய அடியாவர்கள் உணர்வார்கள். சென்ற விடமெல்லாம் பெருமான் அவர்களுக்கு உணர்த்துவார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்போ இந்த சப்ஜெக்டை அப்படியே முடிச்சுக்குவோம். இப்போ நான் முக்கியமாக திருமுறைகளை பாடி காமிக்க போகிறதில்ல, திருக்குறைகள் கருத்துக்கள் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நம்ம இந்த சைவ நெறி இருக்குது பார்த்தீங்களா, சைவ நெறியும் நம்முடைய இறைவனாகிய சிவனும் ஒரு பெரிய வைரக்கல் மாதிரி, இவ்வளோ பெரிய வைரக்கல்லை கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுத்தா என்ன நம்ம நினைக்கணும்? அந்த வைரத்தை பற்றி நமக்கு தெரியலை. அப்போ என்னமா இது என்னமோ ஒரு கலர் கல்லியா அப்படிம்பா. அதே ஒரு வியாபாரி பார்த்தா, ஆஹா பட்டை தீட்டாத வைரம், தீட்டினால் இதன் மதிப்பு பல கோடி, அவனுக்கு தெரியும். அதை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரியாது. அப்போ சிவனை அறிந்தவர்கள் சிவனுக்கு இணையாக கடவுள் இல்லை என்பதை அறிவித்தார்கள். ஐயா, ஒரே ஒரு கருத்தை சொல்லுங்க. என்கிட்ட ஒரு மாற்று மதத்தவர் பேசினார். மாற்று மதத்தில் வெறித்தன்மை உடையவர். அவர் சொன்னார், இந்த ரிஷிகளையும் முனிவர்களையும் பார்த்தா கண்ணா பண்ணான்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதால் அடிக்கணும்னு எனக்கு வேகம் வருது அப்படின்னு சொன்னார். ஏன் அவ்வளோ வேகப்படுற? அவங்களால தாங்க இந்த சிவமதம் ஜைவ நெறி தலை துவங்கி நிற்கிது. உண்மைதானே? 12 திருமுறைகளை அருளியது யார்? 14 சாஸ்திரங்களை அருளியது யார்? அந்த காலத்தில் இந்த வானவியல் சாஸ்திரத்தை அருளியது யார்? எல்லாருமே முனிவர்கள் தானே. அவர்கள் யார்? சிவனடியார்கள், சிவனை வழிபட்டவர்கள். ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை பல கோடி முறை சொல்லி பெருமானுடைய அருளை பெற்ற அருளாளர்கள். அவர்கள் வழி தனி வழி, முனிவர்களுடைய வழி தனி வழி. அவர்கள் தன்னைத்தானே இறைவனுக்கு நிகராக உயர்த்தி கொள்வதற்காக தவம் மட்டுமே செய்து இறைவனுடைய அங்கீகாரத்தை பெற்று
மந்திர சக்தியை பெற்று அருள் சக்தியை பெற்று அப்படியெல்லாம் உயர்ந்து நின்றவர்கள். வானத்தில் மற்ற தேவர்கள் மாதிரி இவர்களும் பறந்து செல்லக்கூடியவர்கள். இது மாதிரியெல்லாம் சக்தி பெற்றவர்கள், அஷ்டமா சித்திகள் பெற்றவர்கள். அப்படி இருந்த போதும் இந்த மனித நேயத்தினாலே மனிதர்களுக்கு நாம் உதவி செய்யணுங்கிற நோக்கத்தினாலே தான் சித்தர் வைத்தியம், மருத்துவம், அடுத்தது அஸ்ட்ராலஜி, அது மாதிரி நுண்மையான வான சாஸ்திரம், நுண்மையான கலைகள் எல்லாம் படைத்து கொடுத்தார்கள். அவர்கள் இன்றைக்கு இப்போ நீங்கள் ஒரே ஒரு கருத்து மட்டும் நம்ம ஒரே ஒரு நம்பிக்கைக்கு சொல்கிறேன், வேறு சைடு ட்ராக்கில் போகாதீங்க. ஒரே ஒரு பௌர்ணமி அமாவாசை 10 வருடங்களுக்கு முன்னாடியே அவங்க குளித்து வெளியிடுறான். அது இன்றைக்கு வரைக்கும் மாறி இருக்கா? அமாவாசைன்னு போட்ட நேரத்தில் தான் அமாவாசை வருது, பௌர்ணமி போட்ட தேதியில் தான் பௌர்ணமி வருது. இதை கணித்தவர்கள் யார்? முனிவர்கள். அந்த முனிவர்கள் யார்? சிவனடியார்கள். யாருக்கு சிவனடியார்கள்? சிவபெருமானுக்கு சிவனடியார்கள். சிவபெருமான் அளித்த ஞானத்தினால்தான் அவர்கள் அதை அடைய முடிந்தது என்று சொன்னால் அதில் எல்லளவும் மாற்றமில்லை. நம்முடைய ஏட்டுக்கல்வியில் இன்றைக்கு ஒன்றா நிரூபித்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் வான சாஸ்திரத்திலிருந்து மருத்துவ சாஸ்திரத்திலிருந்து நம்முடைய உடல் கூறு வகைகள் நம்ம போற்றி திருவகவல் இதில் மாணிக்க வாசகரை 1 மாதத்தில் இந்த குழந்தை எப்படி இருக்கும், 2 மாதத்தில் எப்படி குழந்தைருக்கோ படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். வகை வகையாக 9வது மாதத்தில் அது என்ன அனுபவிக்கும், 10வது மாதத்தில் என்ன அனுபவிக்கும், அப்படியெல்லாம் அங்குலமாக அலசி சொன்னார்கள். இதெல்லாம் எப்படி அவர்களுக்கு தெரிந்தது? ஞானத்தினால் அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த ஞானம் எப்படி கிடைத்தது? சிவபெருமானால் அருளப்பட்டது. சிவ பஞ்சாட்சரத்தை சொல்லியதால் அவர்களுடைய தகுதி கருதி சிவபெருமானால் அருளப்பட்டது என்று சொன்னால் அதுதான் உண்மை. அப்போ சிவனுடைய உயர்வதற்கு நம்ம முனிவர்களை பற்றி தெரிந்து கொண்டாலே போதுமே. அடுத்தது இப்போ நாங்கள் திருமுறைகளுக்கு நம்ம பட்டுக்கோட்டை சிவனடியார்கள் அறக்கட்டளை சிவனடியார்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, சிவனடியார்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை செய்வது, திருமுறைகளை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிற கொள்கைகளோடு தான் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். 7 நாளும் நாங்கள் ஆன்லைனில் நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். திங்கட்கிழமை திருவாசகத்துக்கு பொருள் விளக்கம் சொல்கிறோம். திருவாசகத்தை பண்ணோட பாடுவதற்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேவார பாடலில் 25 பாடல்களை எடுத்துக்கொண்டோம். அது என்னென்னா அகத்தியர் தேவாரம்னு பேர். அதை இன்று நூலாக இந்த வருடம் நாங்கள் வெளியிட்டு எங்களுடைய உறுப்பினர்கள் 371 பேருக்கும் இலவசமாக காப்பி அனுப்புகிறோம். அப்போ எங்களுக்கு 377 உறுப்பினர்கள் இருக்காங்க. எந்த ஊரில் பட்டுக்கோட்டையிலையானா இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 25 மாவட்டங்களில் இந்த 377 பேரும் பறந்து கிடக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த அன்னதானம் நம்ம இந்த மாதிரி நடத்த போகிறோம்னு சொன்னோம். பெரிய அளவில் நாங்கள் ஒன்றும் அதுக்கு ப்ரெஷர் கொடுக்கல. நிறைய 1000 அவங்க பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நபர்கள்ட்டேருந்து பணம் வரப்பெற்றிருக்கு. அப்போ எங்களுக்கு என்ன ஆகுது, வருடம் இதை எளிதாக செஞ்சிடலாம், யாருக்கிட்டையும் போய் பெரிய அளவில் வசூல்லாம் செய்ய தேவையில்லை, எளிமையான முறையில் தொடர்ந்து இதை செய்யலாம் அப்படிங்கிறது. நான் எதா பார்க்குறேன்னா சிவநெறி எந்த அளவுக்கு சிவனடியார்கள்ட்ட வேரூன்றி வளருது. இப்போ ஒரு கருத்து சொல்கிறேன், நம்ம உண்மைத்தன்மையோடு செயல்பட்டால் சைவ நெறிக்காக, சிவ வழிபாட்டுக்காக, சிவபக்திக்காக பணத்தை அள்ளி கொட்டுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் காத்து கிடக்கிறாங்க, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு நம் மீது நம்பிக்கை வர வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தை சொல்ல காசை சுருட்டுறவன் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் முக்கியமான நம்முடைய வளர்ச்சிக்கு தடை. எது? ஊழல் பக்திமான்கள். கோயம்புத்தூரில் ஒரு தடவை பெரிய அளவில் மாநாடு நடத்துகிறேன்னு ஒரு குரூப் அறிவித்து பெரிய அளவில் பணத்தை வசூல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் சில இது பண்ணுறதுனால மக்கள்கிட்ட அதைரியமாகுது. அதனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து,
எங்களுடைய சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை மாதிரி ஒவ்வொரு தாலுகாவிலும் ஒரு அறக்கட்டளை உருவாக வேண்டும். வெளிப்படைத்தன்மையோடு வருஷம் வரவு செலவு மீத கணக்கு வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் யார் வேணாலும் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த இதில் ஒவ்வொரு 1000 ரூபாய் ஆயுள் சந்தா கட்டிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சகல உரிமையும் உண்டு. அவர்கள் கட்டுற 1000, நாங்கள் ட்ரஸ்டிகள்லாம் ஆளுக்கு 10,000 போட்டிருக்கோம். எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டு எப்படியாக பாதுகாக்கப்பட்டு அதிலிருந்து கிடைக்கின்ற இன்ட்ரெஸ்ட்டு அன்னதானத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடியார்களுக்கு அன்னதானம் செய்வதற்கு பயன்படுகிறது. கை தட்டக்கூடாதா? அதில் ஒரு சூட்சம் இருக்கு. என்ன அப்படின்னா, அப்படி செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அன்னதானத்திலையும் ஒரு சிவபுண்ணியம் வரும் இல்லையா? அதில் ஒரு பிட்டு சிவபுண்ணியம் ஒவ்வொரு அடியாருக்கும் போய் சேரும். சூப்பர் கம்ப்யூட்டர்னால் பெரிய கம்ப்யூட்டர், அதை வச்சு தான் விண்ணுக்கெல்லாம் ஏவுறதெல்லாம் செய்கிறான். சூப்பர் கம்ப்யூட்டர்னால் அவ்வளோ துல்லியமாக கணக்கு காமிக்கும். பெருமானுடைய கம்ப்யூட்டரு 1,00,000 சூப்பர் கம்ப்யூட்டருக்கு மேலே அவ்வளோ துல்லிதமாக கணக்கு போட்டு 1000 ரூபா பணம் கட்டின ஒவ்வொருத்தருக்கும் தேவின்னு ஒரு 1000 ரூபா அந்த பட்டுக்கோட்டையில் கட்டியிருக்கான்ப்பா. அவன் ஒரு அன்னதானம் பண்ணாலும் அதில் ஒரு பிட்டு அந்த தேவிக்கு போகணும், இந்த சுகுமாரிக்கு போகணும் அப்படின்னு உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படும். இதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்க. இப்படி வெளிப்படையாக தோன்றினால் ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஒன்று இருந்தால் போதுங்க. தனிப்பட்ட நபர்கள் ஆரம்பிப்பதை சப்போர்ட் பண்ணாதீங்க. எங்கள் முறை தான் கரெக்டான முறை. நான் அறிவிக்கிறேன். நாங்கள் 15 ட்ரஸ்டிகள், 4 அமைப்பாளர்கள், 19 பேர், வெளிப்படை நிர்வாகம், வெளிப்படையான வசூல். இந்த வருடம் 10 பைசா கூட வெளியில் யார்கிட்டையும் நாங்கள் வசூல் பண்ணலை. ஓப்பனாக அறிவிக்கிறோம். நாங்கள் ஆளுக்கு 5,000 ரூபா போட்டு செய்கிறோம். ஏங்க ரோட்டரி சங்கத்துக்கு 10,000 20,000 வருஷத்துக்கு செலவு பண்ணுறாங்க. லயன்ஸு கிளப்புக்கு 10,000 20,000 செலவு பண்ணுறாங்க. நம்ம ஏன் 5,000 செலவு பண்ணக்கூடாது சிவனுக்கு, சிவபக்தியிலேக்கு? அடுத்தது, உறுப்பினராக வரக்கூடிய ஒருவர் அமைப்பாளராக பதவி உயர்வு பெறலாம். எங்கள் அமைப்பில் உள்ள சிறப்பு. உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், ட்ரஸ்டி, அமைப்பாளர். அமைப்பாளர் யாராவது ஒரு அமைப்பாளர் காலம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ட்ரஸ்டியில் ஒருத்தர் அமைப்பாளர் ஆகிடுவார். அந்த போஸ்ட்டில் செயற்குழு உறுப்பினர் ஒருத்தர் ட்ரஸ்டி ஆகிடுவார். அந்த செயற்குழு உறுப்பினர் போஸ்ட்டில் உறுப்பினர் ஒருத்தர் செயற்குழு உறுப்பினர் ஆகிறார். அப்போ உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? எதுவுமே இல்லை. செயற்குழு உறுப்பினராக போட்டு அவங்க இயங்குனா அடுத்தது ட்ரஸ்டி ஆக்கிடுறோம். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? 100 காலம், 100 ஆண்டு, 200 ஆண்டு மதுரையில் நடக்கிற ஆதீனம் யார் ஏற்படுத்தியது? யாராவது சொல்ல முடியுமா? மதுரை ஆதீனம் திருஞான சம்பந்தரால் உருவாக்கப்பட்டது தான் மதுரை ஆதீனம். சரியா? அப்போ திருஞான சம்பந்தர் மதுரைக்கு சென்றிருந்த போது அங்கே இந்த ஆதீனத்தை உருவாக்கினார். ஆதீனங்கிறது நம்ம சங்கம் மாதிரி தாங்க. பக்தர்களை ஒருங்கிணைக்கிறது, சிவனடியார்களை ஒருங்கிணைக்கிறது. இப்படி ஒருங்கிணைத்து திருஞான சம்பந்தர் அறிவித்த உடனே நிறைய பேர் எழுதி வச்சாங்க சொத்துக்களை. கோயிலுக்கெல்லாம் 1000 வேலி 2000 வேலி சொத்துக்கெல்லாம் எங்கேருந்து வந்து சாமியா சம்பாதிச்சாரு? அடியார்கள் எழுதி வைத்தது தான். திருவாரூருக்கு 1000 வேலி, தியாகராஜ முதலியாருக்கு 1001 வேலி. அவர் அவ்வளோ பெரிய ஆள் என்ன பண்ணார்? பெருமானை விட எனக்கு நிலம் கூட இருக்கக்கூடாதுன்னு இது வாய்மொழி கதையாக சொல்கிறாங்க. அவர் தன்னுடைய ஒரு வேலியை குறைச்சி இன்னும் 5 வேலியை பெருமானுக்கு எழுதி வச்சுருக்கார். ஏன்னா திருவாரூர் தியாகராஜரை விட நான் குறைஞ்சவனாக தான் இருக்கணுமே தவிர கூட இருக்கக்கூடாது. அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான வேலிகளை, நிலங்களை கொடுத்து அதை இப்போ எல்லாம் லீஸுங்கிற பேரில் நம்மெல்லாம் ஆண்டு கொண்டு அந்த கோயிலுக்கு வரியும் கட்டுறதில்ல, குத்தக நெல்லும் கொடுக்கறதில்ல. அப்படி சீரழிஞ்சு போச்சு. இதனால் அவர்கள் பாவங்கள் அதிகரிக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பாவ புண்ணியம், சிவனுடைய அருள், இவையெல்லாம் உணராத தன்மையினால் தான் இதெல்லாம் உணருது. அப்போ நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளையில் திருமுறைகளை போதித்தல், அடுத்தது சிவனடியார்களை உருவாக்குதல், சிவனடியார்களை வளர்த்தல்,
அப்படிங்கிற இதில் இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு திருமுறைகளை சொல்லிக் கொடுக்கறது அந்த மாதிரி இதுகளெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதில் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நீங்கள் கொண்டாந்து இதில் இணைச்சி அவருடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டணுங்கிறத நான் தயவுசெய்து உங்களுடைய கருத்தில் சொல்லிக்கிறேன். பட்டுக்கோட்டையில் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம். ஆன்லைன்லேயும் நாங்கள் அதை செய்கிறோம். அப்போ இதெல்லாம் தொடர்ந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நாம் செய்கிறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். வெளியே போகிற சிவனடியார்கள் யாரும் நேராக போயிடக்கூடாது, போய் சாப்பிட்டு போகணும். தயவுசெய்து எல்லோரும் சாப்பிட்டு போங்க. நிறையா டிஃபன் தயார் பண்ணியிருக்கு. வெளியில் போகிறவங்க சாப்பிடாம யாரும் போயாதீங்கிறத உங்கள்கிட்ட கோரிக்கையாக நான் வைத்துக்கொள்கின்றேன். அப்புறம் ஐயா முடிச்சிடலாமா? வேறு எது யாருக்கு? இத்துடன் என்னுடைய சிறிய இதுவரைக்கும் நீங்கள் காது கொடுத்து கேட்டது எல்லாத்தையும் கருத்தில் ஆய்வு பண்ணுங்க. உறுப்பினர் ஆகாதவங்க உறுப்பினர் ஆகுங்க. உங்களுடைய ஒத்துழைப்பை பட்டுக்கோட்டை சிவனடியார் அருகிலுக்கு தொடர்ந்து கொடுக்கும்படியாக அன்பன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். சிவாய நம. வணக்கம். ஓம் நம சிவாய. ஒரு நிமிஷம் மட்டும்தான். சிவனடியார்களே எல்லாரும் சிறப்பான முறையில் இந்த ஊர்வலம் நடைபெற்றது. பட்டுக்கோட்டையில் கோட்டை சிவன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் 6 வருஷத்துக்கு முன்ன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 6 வருஷத்திலிருந்து மாதம் ஒன்றிற்கு 10,000 ரூபாய்க்கு, ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுக்குறாங்க நம்முடைய ஆன்மீக செம்மல் எல்கே கணேசன் சிவனடியார் அவர்கள். எல்லாரும் கைத்தட்டுங்க. அவர்களுக்கு சால்வை அணைக்கப்பட்டு ஒரு சால்வை எடுங்க. மாதத்துக்கு 10,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு. அப்போ வருஷத்துக்கு எவ்வளவு? இப்படி ஒரு 6 வருடமாக சிவபெருமானுக்கு அன்று அலர்ந்த செந்தாமரை வாழ் கொடுக்கும் வள்ளல் எல்கே கணேசன் சிவனடியார்களுக்கு சால்வை போர்த்தப்படுகிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த ஒரு நிமிஷம் தான். அடுத்த தட்சிணாமூர்த்தி ஐயா, அந்த கோயில் காடு மாறி இருந்துச்சு. தட்சிணாமூர்த்தி ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். நான் காசி போயிட்டு வந்து அடுத்த நாள், ஐயா ஒரு கோயில் காடு மாறி இருக்கு அப்படின்னேன். உடனே அப்பர் வச்சிருந்த மாதிரி 4 உழவார பணியில் வாங்கிட்டு காலம்பரை நான் டெய்லி கிரவுண்டில் 2 மணி நேரம் பயிற்சி பண்ணுவேன் யோகா. எனக்கு 71 வயசு கிழவன், ஆனால் 120 வருஷம் இருப்பேன். அது வேறு விஷயம். அவர்கள் உடனே உழவார பணியை வாங்கிக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சார் எங்கே இருக்கீங்க? கிரவுண்டுக்கு போகிறேன். நேற்று என்ன சொன்னீங்க? சார் உழவார பணின்னு சொன்னீங்களா இல்லையா? நான் ஆமாண்ணே. கோயிலுக்கு வாங்கினாப்புல அதுக்குள்ளே அவங்க பையனை ஒரு 10 அடி செதுக்கிட்டாங்க. அப்புறம் நான் என் பையன் ஐயா பையன் 10 நாள் அந்த காடு மாதிரி இந்த கோயிலை உழவார பணி செய்து சுத்தம் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்முடைய தட்சிணாமூர்த்தி நம்முடைய எல்கே கணேசன் ஐயா அவர்களோடு கல் 2 அடிக்க கல்லை வாங்கி புதுக்கோட்டையில் நானும் ஐயாவும் போய் ஐயா தான் பணம் கொடுத்தாங்க. போய் அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்போ சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா அவர் சொன்னார்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வர்ற அமாவாசையிலிருந்து இந்த ஊரில் ஃபேமஸ் கடவுள் எது தெரியுமா? சொல்லுங்கள். நாடியம்பாள், மங்களாம்பிகை, நாடியம்மாள், குபேர் 3 பேருக்கு யாகம் நடக்குது. அமாவாசை குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல. என்ன சார் சிவபெருமான வணங்குற நீங்கள் பெண் கடவுளுக்கு யாகம் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. பெண்கள் தான் கடவுள் அதிகமாக வணங்குறாங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிறலாம் வர்ற மாதம் அமாவாசை என்று கோட்டை சிவன் கோயிலுக்கு வருகை தந்து சக்தியின் அருளையும் குபேரருடைய செல்வத்தையும், குபேர் என்ன வச்சிருக்காரு? செல்வம் வச்சிருக்காரு, நிறைய பணம் கொடுப்பார். எனவே இந்த யாகத்தில் வர மாதம் நடைபெறுகிற அமாவாசை யாகத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டு உழவார பணி செய்த தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த சால்வை அளிக்கப்படுகிறது. ஐயா வாங்க, நாளை ஆயிட்டு. தட்சிணாமூர்த்தி ஐயா கோயில் சொன்னவுடன் உழவார பணியை துவக்கி சிறப்பான முறையில் அந்த பணியை செய்த தட்சிணாமூர்த்தி ஐயா சிவனடியார்களுக்கு இந்த சால்வை அளிக்கப்படும். ஓம் நம சிவாய. ஹர 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 சம்போ மகாதேவ். அடுத்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டமாக சரவணன் ஐயா அவர்களை நன்றியுரை கூறுவதற்கு அழைக்கின்றேன். சரவணன் ஐயா, சரவணன் வர சொல்லுங்க. காலத்தின் அருமை கருதி நிகழ்ச்சியை ஏண்டால் வெளியூர் போகிறவங்க ரொம்ப பேர் இருக்கீங்க. நன்றியுரையோட நிகழ்ச்சியை முடிவு செய்ய இருக்கின்றோம். சரவணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.
இப்பொழுது சரவணன் ஐயா அவர்கள் இப்பொழுது நன்றியுரை கூற வருகின்றார்கள். திருச்சிற்றம்பலம். இந்த ஆண்டு விழாவை மிக சிறப்பாக முதல்ல சொன்ன மாதிரியே சிம்பிளி த பெஸ்ட்ன்ற மாதிரி எளிமையாகவும் அதே சமயத்தில் சிறப்பாகவும் அமைத்து தந்த, சிறப்பாக நடத்தி எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் பெருமாட்டிக்கு அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம அனைவருடைய அழைப்பையும் ஏற்று இங்கே சிறப்பாக எழுந்து வீதி உலா வந்து எல்லோருக்கும் அருள்வாளித்து அமர்ந்திருக்கக்கூடிய நால்வர் பெருமக்களோடு சேக்கிடாரும் சேர்ந்து ஐவரும் இங்கே அருமையாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தி தந்த ஒவ்வொரு அடியார் பெருமக்களுக்கும் சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து வசூல் என்ற முறையிலே யாரிடமும் போய் கையேந்தி நிற்க வேண்டாம், அடியார்களிடம் உரிமையோடு கேட்போம். அன்னதானம் செய்வதற்கு உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுதோ கொடுங்கன்னு, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டோம். அது மாதிரி இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்கும் வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் அண்ணலார் மதிசூடும் அடியாதமை அமுது செய்வித்தல் என்ற வாக்கிற்கிணங்க அந்த அடியார் பெருமக்களுக்கு அமுது செய்வதற்காக நிறைய பொருளுதவி செய்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவானது முப்பெரும் விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிலே முதல் நிகழ்வானது நால்வர் வீதி உலா நடந்து முடிந்தது. அடுத்த நிகழ்வு நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிற நிகழ்வு என்றால், நாம் காசியிலே சென்று 100வது முற்றோதல் சிறப்பாக நடத்தி வந்தோம். அந்த முற்றோதலை சிறப்பாக நடத்தி தந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும், குறிப்பாக நமது ஜவஹர் ஐயா மற்றும் கலாவதி அம்மா அவர்களுக்கும், இந்த காசியிலே அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த ஆஞ்சநேயா யாத்ரா சர்வீஸினுடைய அமைப்பாளர் நமது ஐயா ராஜ்மோகன் ஐயா அவர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிவபுராணம் பாராயணம் இயக்கம் நடத்தி ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார். அவர் ரொம்ப எளிமையாக இருக்கட்டுங்கிறதுக்காக அந்த அடிப்படைக்காக பஞ்சபுராணம் சொன்னார். எல்லோருமே ஆல்மோஸ்ட்டு திருவாசக முற்றுதல் நிறைய செய்யக்கூடியவர்கள். ஆகவே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே சிவபுராணம் தெரிந்திருக்கும். சிவபுராணம் பாடுவதை ஒரு இயக்கமாக நடத்தி அதில் 1000 சான்றிதழ்கள் வழங்கியிருக்கிறோம். அந்த நிகழ்விலே குறிப்பாக நம்முடைய அறக்கட்டளையினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் எல்லோருமே பொறுப்பாளர்களாக பங்கேற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் திருநெல்வேலியை சேர்ந்த ராதா கல்யாணி அம்மா அவர்கள் மிக சிறப்பாக 500 பேருக்கு மேல், கிட்டத்தட்ட 550 பேரை வந்து சிவபுராணம் பாடச் சொல்லி கேட்டு எல்லோருக்கும் சான்றிதழ் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பாக எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நால்வர் வீதி உலா நடைபெறுவதற்கான சப்பரம், அதை நாங்கள் கூட எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, டாடா ஏசியில் தான் எல்லா இடத்துலையும் வச்சு பண்ணுறாங்க, அது மாதிரி செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஐயா விஜய் மெட்டல் கணேசன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அது இப்படி மேலே பார்க்குற மாதிரி இருக்குய்யா, இது வந்து இப்படி நம்ம நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்குது, அமைப்பாக இருக்குது, இது நல்லா இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்ட்டு இன்றைக்கி தான் நான் தூரத்தில் இருந்து கவனித்தேன். ரொம்ப நம்மளுடைய கண் பார்வைக்கு இந்த நால்வரும் ஐவர்களும் தெரிகிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்போடு அந்த சப்பரமானது இருந்தது. அந்த சப்பரத்தை நமக்கு கொடுத்து உதவிய துர்காபாய் கண்ணபிரான் அவர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வைக்கணும் அப்படின்னு போய் சக்தி ஆடியோஸில் கேட்டபோது அவங்க வந்து ஒரு ஜென்ரேட்டர் வச்சு பெருசாக இது வச்சு அதெல்லாம் பண்ணணுன்னா ஒரு 6500 ஆகும். ஐயா காசு இல்லைங்க, அவ்வளோலாம் நாங்கள் பிளான் பண்ணலை, சாயந்தரம் மட்டும்தான் அப்படின்னோடனே, சரி ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வாங்க, அதில் நான் வச்சு கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. எவ்வளோவையா ஆகும் அப்படின்னோடனே,
வாங்க கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தர்களும் அந்த இதுக்காக தன்னால் இயன்ற அந்த ஒரு உதவியாக அதை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சக்தி ஆடியோஸுக்கு சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளையின் சார்பிலே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த ஆண்டு விழாவை மட்டுமல்லாமல், ஆண்டு விழாவுக்காக சொல்லணும்னா நிறைய இந்த அளவுக்கு சொல்லலாம், இன்னும் கூட நிறைய பேர் செய்திருப்பீங்க. நான் ஏதாவது விட்டிருந்தாலும் யாரும் தவறுதலாக நினைத்து கொள்ளாமல் எல்லோருக்கும் எமது அறக்கட்டளையின் சார்பிலே மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நமது அறக்கட்டளை சார்பிலே நடத்தக்கூடிய இந்த சிவபுராணம் பாராயணம் இயக்கத்திலே கலந்து கொண்டால் எல்லோருக்கும் உடனடியாக கிடைப்பது சிவபுண்ணியம், கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறது எங்களுடைய சான்றிதழ். அதுக்கு மேலாக நீங்கள் ஆஞ்சநேயா யாத்ரா சர்வீஸ் நடத்தக்கூடிய காசி யாத்திரையில் கலந்து கொண்டால் நம்முடைய சான்றிதழ் வைத்திருந்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் உடனடியாக விலக்கு அளிக்கப்படும். சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க எல்லாரையும். எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. அம்மா அவங்களுக்கு சொல்லுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக நால்வர் மற்றும் சேக்கிழார் சில திருவுருவங்களை நமக்கு வழங்கிய ஜெயவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் எனது நன்றி உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஐயா இது வாழ்த்து பாடல் என்ன பாடிட்டுமா? இங்கே அவங்கெல்லாம் கீழே இருக்காங்க. வாழ்த்து பாடல் யார் பாடுறீங்க? இருக்கிறாரு, நான் அவர் கீழே விட்டார். திருச்சிற்றம்பலம். ஒரு விஷயம் அதான், நான் எதையாவது ஒன்று விட்டுடுவேன்னு சொன்னேன், நானும் அதே மாதிரி விட்டுருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்காக சொல்லிடுறாங்க. காவல்துறை சார்பிலே நமக்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பும் தந்து சீரிய முறையிலே நம்மை வழிநடத்திய காவல்துறைக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இந்த மண்டபத்தையும் தம்மால் இயன்ற அளவு கொஞ்சம் குறைஞ்ச விலையில் அவங்களுக்கு கொடுத்து உதவிய மண்டப உரிமையாளர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் அறக்கட்டளையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், ரொம்ப முக்கியமாக திருச்சிற்றம்பலம். ஆமாம், அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை மறந்து விடு. எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது நிறைய ஞாபகம் வராது. இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்காக பத்திரிகையிலிருந்து மற்ற எல்லாம் கொடுக்கறதுக்கும் அதுகளை ரெடி செய்வதற்கும் நேரடியாக இப்பொழுது வந்து கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் வெளியிலே இருந்து நிறைய ஆலோசனைகள் சொன்ன நமது கர்ணன் ஐயா, மாரிமுத்து ஐயா அவர்களுக்கும், குறிப்பாக செயற்குழு உறுப்பினர்கள் தங்க ரவிச்சந்திரன் அணவயல் அவர்களுக்கும், ராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கலாதியமாக தான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வாழ்த்து பாடல். ஒரு 2 பாடலை பாடிருங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க
நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க பொற்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி.